புலோடு புகழ் மாலை அருளோடு தரும் தாயே, திரள் செல்வம் நலமோடு தினம் தோறும் வரும் தாயே, பகவதி அம்மன் தாய் சரணம் சரணம் சரணம். அம்மா கும்பிடுறேனுங்க. என்னப்பா முட்டைகோஸ் விளைச்சலாம் எப்படி இருக்கு? உங்க தங்கமான மனசுக்கு பாறையில கூட பயிர் விளையுமுங்க. எனக்கு முகஸ்துதி பிடிக்காதுப்பா. நாங்க சொல்லித்தானம்மா ஆகணும். பூமியையும் கொடுத்து அதுல விளையிற பொருளையும் எடுத்துக்க சொல்லி யாருமா சொல்றாங்க? இது என்னுடைய நிலமா இருக்கலாம், ஆனா காடா கிடந்த இடம் உங்க விழப்பாலதான் பொன்வெளிற பூமியா மாறி இருக்கு. இதுல நான் எப்படி பலனை எதிர்பார்க்க முடியும்? அம்மா, நிலத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. ஏதாவது வாங்கிக்கிட்டாதானுங்களே எங்களுக்கு திருப்தியா இருக்கும். அப்படியா? ஆமாங்க. சரி, டிரைவர் இவர் வீட்டுக்கு ஒரே ஒரு முட்டைகோஸ் கொடுத்து அனுப்புவாரு, வாங்கி வச்சுக்க. இப்ப திருப்தி தானே? மகராசி, இந்த மாதிரி இன்னும் 2 ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் உலகத்துல மழையே பெய்யுது.
இவ இருக்கிறதுனாலதான் ஊர்ல எல்லாருக்கும் மழை பெய்யுது. உங்களுடைய சின்னஜமா யார கேட்டுறா இந்த நிலத்துல இறங்குனீங்க? உங்க சின்னம்மா வேணுங்க இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்து அதுல உழைச்சு பொழைச்சுக்கங்க. நிறுத்துறா. எவன் நிலத்தை யாரா கொடுக்கறது? இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற 10 மைல் நிலமும் எனக்கு சொந்தம். உடனே எல்லாரும் இந்த பூமியை விட்டு கிளம்பி ஆகணும், புரியுதா? இல்லைங்க சின்னஜா. சின்னஜமா 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 சின்னம்மா வேணுங்க கொடுத்தாங்க. சின்னஜமா சின்னஜமா சொல்றது. ஏன்டா ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல முட்டைக்கோசம் எல்லாம் கூட உனக்கு வந்தாகணும். மேனேஜர் இதுல எங்கேயோ சிக்கல் இருக்கு. மேனேஜர், இவன் பேர் என்ன? முருகன் சின்ன முதலாளி. நமக்கு பாக்கி எவ்வளவு? 1500 ரூபாய். அசல் வந்ததா? வட்டியே வரல. சின்னசமா இந்த வருஷம் என் நிலத்துல விளைச்சலே இல்லைங்க சமா. என்னடா இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? இதுல எங்கேயோ சிக்கல் இருக்கு. வணக்கம் சின்னஜமா. என்னப்பா? நீங்க எங்க அப்பாவுக்கு 2 ஆண்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களையும் உங்க மகளையும் இந்த மாளிகையில தங்க அனுமதிச்சிருக்கேன். நீங்க நம்ம எஸ்டேட் கூலிக்காரங்களுக்கு நிறைய செலவு தரீங்கன்னு எனக்கு வெளியே போகும்போது தெரிய வருது. இனிமே அப்படி தவறு எதுவும் நடந்தது, உங்களையும் உங்க மகளையும் இந்த பங்களாவை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. அண்டர்ஸ்டாண்ட்? மேனேஜர் வாங்க. எழுந்திருப்பா. அம்மா, சின்ன ஏமா பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தோம். எருமைக்கு கூட ரோஷம் வருமா, அது எங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய மாளிகையை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்டோட நிலைமையும், இந்த எஸ்டேட்ல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளருடைய நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. அதனாலதான்ப்பா அவமானமோ அவமரியாதையோ பல்ல கடிச்சுக்கிட்டு நான் இங்கேயே இருக்கிறேன். ஒவ்வொரு சமயத்துல எனக்கு இங்க இருந்து போயிடணும் தான் தோணும். ஆனா இந்த ஊருக்கும் எனக்கும் தெய்வமா இருந்த என் புருஷன் ஞாபகம் வரும். அவருடைய பிள்ளை என் பிள்ளை மாதிரிதானே. என்ன பண்றது, எல்லாம் என் விதி. மாயா, நீ என்ன மாடுற? அண்ணன் பேசுறதுல கேட்டேன். அண்ணன் எப்பமா திருந்துவாரு? இத பாருமா, அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் அவனுக்கு மூத்தவன். மூத்ததாரத்து பிள்ளைய இளையதாரத்து பொண்ணு கேவலமா பேசிட்டானே, நாளைக்கு எனக்கு தான் கெட்ட பேர் வரும். அம்மா, நானும் நீங்க சொன்னபடி எல்லாம் செஞ்சனே, என்னையே கீழ் தள்ளீங்க. ஊருக்கும் உலகத்துக்கும் இந்த மாளிகையில வேலை செய்யறவங்களுக்கும் நீ உன் பெட்ரூமுக்கு வந்துட்ட. ஆனா உன்னுடைய உண்மையான பெட்ரூமுக்கு கலைச்சுக்கிட்டு போறது இந்த மேனேஜருடைய கடமை இல்லையா?
புரியல. ஓ அடிக்காதீங்க. வெட்டிமா விடாத. உள்ள போ. இந்த ட்ரெஸ் கழட்டிட்டு வழக்கமா போடுற ட்ரெஸ் மாட்டுங்க. கொண்டு போ. என்ன மேனேஜர்? கவலைப்படாதீங்க மேடம், நான் எல்லாத்தையும் இவனை வச்சு திருப்பி கொண்டாந்துட்டேன். குட். ஆமா, ஊர்ல என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? பெருமதிப்பிற்குரிய தெய்வம்னு சொல்றேன். இந்த பொடியனை பத்தி பெருமதிப்பிற்குரிய பொறுக்கின்னு சொல்றாங்க. என்னடா கண்ணா? என்ன விட்டுருங்க, நான் இங்க ஓடி போயிடுறேன். எப்படிடா விட முடியும்? சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கே. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்டா இந்த கோடிக்கணக்கான சொத்துல இருந்து ஒரு குண்டூசியை கூட விற்க முடியும்னு உங்க அப்பா உயிர் எழுதி வச்சுட்டாரு. உனக்கு கல்யாணம் ஆகட்டும், ஒரு குழந்தை பிறக்கட்டும், சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிரு. அப்புறமா உனக்கு எங்க இஷ்டமோ அங்க ஓடு. சித்தி, எனக்கு இந்த மூலிகை பழம் வேண்டாம் சித்தி. சித்தி அடிக்காதீங்க, குடிச்சிடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இவனுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா குழந்தை எப்படி பிறக்கும்? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல, 13 வருஷமா இவனுக்கு மூலிகை பால் கொடுத்து இவன் நாடி நரம்புகளை தளர்ச்சியடை வச்சுட்டீங்க. மேனேஜர், கல்யாணம் நடக்கட்டும், மாத்து மருந்து கொடுத்து இவனை முழு ஆம்பளை ஆக்கி காட்டுறேன். சமத்து. சித்தி, சித்தி, என்னடா கண்ணா? இவங்க சாப்பாடு உப்பே போட மாட்டேங்கிறாங்க சித்தி. ஐயோ, உப்பு போட்டா ரோஷம் வரும், ரோஷம் வந்தா வீரம் வரும். உனக்கு வீரம் வந்தா அது எனக்கு தெரிஞ்சிருந்தேடா கண்ணா. இல்ல சித்தி, உப்பு இல்ல. டேய், குழந்தை பேசிட்டே இருக்கா, நீ என்ன பார்த்துட்டு சும்மாவே இருக்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஆனந்தம் ஆரம்பம். இவர்தாம்மா மாப்பிள்ளையோட அப்பா. அஞ்சு பொன் நகை இல்லாம கல்யாணத்தையும் நிறுத்துருவேன்னு சொன்னீங்களாமே, இந்தாங்க நீங்க கேட்ட நகை. இங்க வாமா, இத பாருப்பா, என் எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எனக்கு பிள்ளை மாதிரி. இவளை கண் கலவாம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறோம். வரமா, வரட்டுமா? அம்மா தாலி கட்டுற வரைக்கும் எடுத்துட்டு போகணுமா? அப்படி செத்த பிறகு நான் எந்த நல்ல கருத்தினையும் கலந்துக்கிறது இல்லப்பா. வரேன், தெய்வம் வண்டிடுப்பா. வரேன், வரேன், எல்லாருக்கும் வரேன். நகை கரம் தொடுத்து தங்கை நகை முகம் ரசித்து மங்கைகள் நலம் பாடுவேன். இந்திரனின் தேரெடுத்து சந்திரனை சீர் கொடுக்க சுந்தரனை நான் இப்ப நான் என்ன செய்யணும்? உன் சித்தி கல்யாண பொண்ணுக்கு நகை கொடுத்திருக்கா, அதை நீ புடுங்கணும்,
இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். மேனேஜர் வேண்டாண்டா, பாவண்டா. வேணாண்டாவா? அப்படியே செய்யறேன். நிறுத்தோட கல்யாணத்தை. அந்த சத்தியவதி கழுவி 5 பவுன் நகையோட இங்க வந்ததா கேள்விப்பட்டேன். யாரோட நகையை யாரா கொடுக்கறது? கொடுங்க அந்த நகையை. தங்கச்சி கல்யாணத்தில் நிறுத்தாதீங்க. தங்கச்சிங்களா? இந்த எஸ்டேட்ல வேலை செய்யற எல்லாருமே என் தங்கச்சி மாதிரிதான். என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ஜமா. என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ஜமா. என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ஜமா. 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 என்னடா வேடிக்கை பாக்குற? நகையை புடுங்க. என்னடா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? புடுங்கடா நகை. தாலியை கட்டுறா. எங்க அப்பாங்க உங்க பொண்ணா ஓடிட்டால அச்சா தாலியை கட்டுறா. பெருமதிப்பிற்குரிய சின்ன முதலாளி, கல்யாண வீட்டுல தாலியை பறிக்க சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? முடியாது டாவா? முடியாது டா. நான் ஒரு நாடோடி. என் கண்களுக்கு நீ உள்ளத்திலே ஒரு பசுவாக தென்படுகிறாய். ஆனால் உனக்கு புலித்தோல் போர்த்தி இருக்கிறார்கள். அதே போல் உன் சித்தி என் கண்களுக்கு புலியாக தென்படுகிறாள். ஆனால் அவள் பசுத்தோல் போர்த்தி இருக்கிறாள். என் யோகம் சரிதானா? மறுபடியும் நான் உன்னை சந்திக்கும் போது கஞ்சாடை காட்டு. மற்றவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு நாடோடி. என்னப்பா என்னாச்சு? நம்ம பச்சைமலை எஸ்டேட்டுக்கு பக்கத்துல திடீர்னு மலைச்சரிவு ஏற்பட்டுடுச்சுங்க. ஐயோ, அதுக்கு கீழே தானுங்களே நம்ம மீன் சுருட்டி கிராமம் இருக்குது. ஆமா. எங்க குடிசை எல்லாம் நாசமா போச்சுங்க. ஏழை சனங்க நிக்க இடம் இல்லாம நடுத்தெருவுல தவிக்கிறோமுங்க. மகராசி நீங்க தானுங்க காப்பாத்தணும். உயிர் சேதம் ஒண்ணு இல்லையே? நல்ல வேலை ஒண்ணும் இல்லைங்கம்மா. மாயா, கூப்பிட்டீங்களா மம்மி? மத்த விஷயங்களை நான் அப்புறமா வந்து சொல்றேன். இவங்களை உடனடியா நம்ம பிரியதர்ஷினி பங்களா அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணுமா? சரி மம்மி. சாப்பாடு மற்ற சௌகரியங்கள்லாம் நானே வந்து ஏற்பாடு பண்றப்பா. சரிங்கம்மா. மகராசி இந்த புண்ணியவதி நின்ன இடத்தை தொட்டு கும்பிட்டா கோடி புண்ணியம் உண்டு. மேனேஜர், யார கேட்டுறாங்க வந்தீங்க? அம்மா தான் எங்களை தங்க சொன்னாங்க. சின்னம்மா கதவை திறந்து விட சாவி எடுக்க போயிருக்காங்க. மலைச்சரிவு ஏற்பட்டா அந்த பாறைக்கடிலேயே தலையை கொடுத்து சாக வேண்டியதானடா. இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? எல்லாரும் உடனே மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புங்க.
யார் பண்ணி உனக்கு என்ன தனியா சொல்லுமா? எங்களை இங்க வந்து தங்க சொன்னது அம்மா. அவங்க சொல்லட்டும், நான் போறேன். பெருமதிப்பிற்குரிய சின்ன முதலாளி, இந்த சவுக்கால நீ அவனை புரட்டணும். அதை இந்த கூலிக்கார பசங்க பார்க்கணும். பாவம், அவரை பார்த்தா நல்லவரா தெரியுது. நான் எழுதின லெட்டரை படிச்சியா? படிச்சேன். அடிச்சுக்கிட்டே பேசு. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அடிச்சுக்கிட்டே பேசு. இப்ப கூட மேனேஜரோட துப்பாக்கி என்ன குறி பார்த்துட்டு இருக்கு. அடிச்சுக்கிட்டே பேசு. மூலிகை பாலை கொடுத்து என் வீரத்தையே சாகரிச்சிட்டாங்க. அடிச்சுக்கிட்டே பேசு கண்ணா. போதும்பா, விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிய. அந்த பைய எடுத்து போடுங்க. முள்ளால் எடுக்கிறேன். வெளியில இருந்துகிட்டே வெடிகுண்டு வைக்கிறேன். நாடி நரம்புகள்லாம் இன்னைக்கு தளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கலாம். நீ கொடுத்த சாட்டை அடியில என் மூளையை உபயோகிச்சு அந்த நாடி நரம்புகளுக்கு சாவி கொடுத்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கல. என் பேரு அண்ணாச்சிக்கு வெளியூர் போல இருக்கு. அதுதான் அந்த பையகிட்ட அப்படி பேசிவிட்டீங்க. பைய ரொம்ப பொல்லாதவன். நல்ல வேளை கைய கால வாங்காம விட்டானே. அது இருக்கட்டும். அந்த பையன் யாரு? உங்க அப்பா அம்மா யாரு? நீங்கெல்லாம் தெய்வம்னு சொல்றீங்களே, அந்த இளையதாரம் யாரு? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சொல்லுங்க பெரியவரே. பூமிக்கு அடியில தான் தங்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு பூமிக்கு மேலேயே கிடைச்ச தங்கம் தான் எங்க பெரிய எஜமான். அந்த தங்கத்துக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சது அசல் கோகினூர் வைரம். இவங்களுக்கு பிறந்த ஒரே பையன்தான் இந்த படுவாரி. இன்னைக்கு நம்மளை இந்த குளிர்ல படுக்க வச்சுட்டான். வேட்டைக்காரனுக்கு அவள் பாயசம். அப்பா அப்பா, தோட்டக்காரனுக்கு ஜவ்வரிசி பாயசம். எவருக்கு பாயசமா? பாருப்பா, இவ எல்லாத்தையும் குடிச்சிட்டான். எனக்கு கொஞ்சம் கூட வைக்கல. ஐயோ, அவ இவெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீ என் குழந்தை. நம்ம 2 பேருக்கும் அவரு சின்ன எஜமா. சொல்லு, சின்ன எஜமா. ஏய் குழந்தை, அவ சின்ன குழந்தைடா. அவகிட்ட போயிட்டு சின்ன எஜமா பெரிய எஜமா சொல்லிட்டு இருந்த உன் சீட்டை கழிச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஐயா, அப்பா பேரு குழந்தையா? ஆமாம்மா, உங்க அப்பன் பேரு குழந்தைசாமி. அதை நான் சுருக்கி குழந்தைன்னு கூப்பிடுறேன். சரிடா விசு. உங்க பேரு விஸ்வநாத பூபதி இல்லைங்களா? அத நான் சுருக்கி விசுன்னு கூப்பிட்டேன். ஐயா, நான் ரொம்ப ஏழை சாமி. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்காங்களே அம்மா, அவங்க சாதாரண வேலைக்காரியா தான் இந்த எஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. பெரியவரே, பெரிய முதலாளியும் அவர் சம்சாரமும் எப்படி இருந்தாங்க? எப்படி இறந்தாங்களா? படுபாவி 2 பேரையும் ஒரே நாள்ல ரெட்டக்குளம் துப்பாக்கியால சுட்டு கொண்டு விட்டாங்க. யாரு? அந்த வேலைக்கார பாவி குழந்தைசாமி. வேலைக்கார குழந்தைசாமியா? ஏன் சுட்டான்? அது அந்த பாவி கடைசி வரைக்கும் கோர்ட்ல கூட சொல்லவே இல்லைங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்? எந்த ஜெயில இருக்கானோ யாருக்கு தெரியும். பெரியவரே, அவனுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்ததா சொன்னீங்களே? ஆமா. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? ஆண்டவனே, வனமரத்து சாமி, உன் தெய்வில
இன்னைக்கு எங்களுக்கு நல்ல வருமானம். தலைவரை தெரியுமில்ல? தெரியாது. எக்ஸிபிஷன் நடத்த போறாரு. அப்படியா? ரெக்கார்ட் டான்ஸ் ஆட உன் தங்கச்சிக்கு கான்ட்ராக்ட் போடணும். ரெக்கார்ட் டான்ஸ் தெரியாது. ரெக்கார்ட் டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் தானே தலைவர. ரெக்கார்ட் டான்ஸுக்கு நம்ம கான்ட்ராக்ட் போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷனை பேசிக்குவோம், அப்புறம் கான்ட்ராக்ட் போடலாம். என்னடா கண்டிஷன்? உன் தங்கச்சி கூட சேர்ந்து ஆடணும். என்னடா என் தங்கச்சி 10 மாசத்துல பிறந்த, உன் தலைவர் தங்கச்சி 10 மாசத்துல பிறந்தவதாண்டா. என் தங்கச்சி இடுப்பொலி நோக்கண்டான பிறந்தா. இன்னும் நீ கூட பிறந்த மாதிரி பேசுற. நீங்க அண்ணா தான், அவ்வளவு அண்ணா தானட்டா. நீ உள்ள போமா, நான் இவங்க ஒரு புடி முடிச்சுட்டு வரேன். அட, உனக்கு தூக்கம் வருது சொன்னல, நீ தூங்கு. இவனுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். அண்ணே, என்ன? நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போற மறந்துடாத. சாமி, 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க விட்டுட்டு போன எங்க அப்பாவை மறுபடியும் கூட கொண்டாந்து சேர்த்துரு. என்னம்மா இது பைத்தியகரத்தமா இருக்கு? எப்பயோ போன உங்க அப்பா எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ, இல்ல இருக்காரோ இல்லையோ? உன் வாயில் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணே. மலை மேல இருக்கிற இந்த சாமிய யாரும் கும்பிட வரதில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கல. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீ வேணா பாரு, என்னையும் எங்க அப்பாவையும் நிச்சயமா இது ஒண்ணு சேர்த்துரும். நீங்க இரு, தம்பி கோயிலை கொஞ்சம் பாத்துக்க. சின்னஜமா, உமா இங்கே இரு. அப்பா திரும்பி வருவேன். தம்பி தங்கச்சி பாத்துக்க, எங்கேயும் போகாத, இங்கே இருக்கணும். அப்பா நிச்சயம் திரும்பி வருவேன். தம்பி தங்கச்சி பாத்துக்க, இங்கே இரு, எங்கேயும் போகாத. அப்பா நிச்சயம் திரும்பி வருவேன். இங்கே இரு, எங்கேயும் போகாத. சின்னஜமா, போய் 3 நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால இந்த கறி துண்டால அப்பாக்கு ஒரு லெட்டர் வச்சுட்டு போலாமா? வருவாரு, நான் எழுதினத படிப்பாரு, எனக்காக வெள்ளிக்கிழமை காத்துக்கிட்டே இருப்பாரு.
அதாவது தங்கச்சி, நீ இப்படி 13 வருஷமா அழுத்தி அழுத்தி எழுதுனதான் மிச்சம். எப்ப வருவாரோ? தங்கச்சி, உங்க அப்பா வந்திருக்காரு, சீக்கிரம் வா. அப்பா வா. குழந்தை வெள்ளி வெள்ளி ஐயா, ஐயா 13 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வந்துட்டீங்களே ஐயா. என் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்களே ஐயா. இனிமே வார வாரம் இந்த மலை கோயிலுக்கு நான் கால் கணக்க நடந்து வர வேண்டாம் ஐயா. ஐயா, நான் அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க பொண்ணு 13 வருஷமா காப்பாத்திட்டு இருக்க ஐயா. உமா, உங்க அப்பா. அண்ணே, எங்க அப்பா முகம் உனக்கு மறந்து போயிருக்கலாம், ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது எங்க அப்பா இல்ல. யோ, இந்த பொண்ணுடைய அப்பா இல்ல நீ? இல்லீங்க. குழந்தை ஒண்ணு ஆமான்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். வெள்ளின்னு ஒண்ணு ஆமான்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். ஏயா சொன்னேன்? ஒண்ணும் இல்லைங்க, அந்த கிராமத்துல ஒரு குழந்தைகிட்ட இருந்து இந்த வெள்ளி கிண்டிய தெரியாம திருடிட்டேன். நீங்களே பேசுங்க. இந்த மேன் 203 உன்னை பார்க்க ஒரு ரிஜிஸ்டர் வந்திருக்கு. நீங்க யாரு? ஐயா, உங்களை தான் கேட்கிறேன். நீங்க யாரு? குழந்தசாமி, செத்து போனவன் எஜமா விஸ்வநாத பூபதிக்கும் சாந்தி நாச்சியாருக்கும் நான் ரொம்ப வேண்டப்பட்டவன். 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். பைத்தியம், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எத்தனை இடங்கள் உன்னை பத்தி விசாரிச்சேன், எவ்வளவு ஜெயில்களுக்கு போனேன், எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சேன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன தாராளமா நம்பலாம். நான் உன்னை நம்ப தயாரா இல்லை. குழந்தசாமி, இப்போவாவது நான் யாருன்னு புரிஞ்சு. இப்போவாவது என்ன நம்புறியா? எஜமா, இந்த மாதிரி எஜமா எஜமான பயபக்தியோட எல்லாருக்கும் கும்பிடு போட்டதுனால்தான் உன் தலையில எல்லாரும் மிளகா அரைச்சிட்டாங்க. இப்ப சொல்லு, என்ன நடந்தது? நான் எதுன்னு சொல்றது, எங்க இருந்து சொல்றது? என்னங்க சொல்லு டார்லிங். எனக்கு ஒரு 6 கையெழுத்து போடணுமே, பத்திரமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பத்திரத்தை காட்டு. நீ காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறேன். தேங்க்யூ டார்லிங். ஏன்பா, ஐயாவுக்கு பால் கொண்டு போறியா? ஆமாங்க. கொடு, நானே குத்துறேன். சரிங்க. சொத்தெல்லாம் என் கைக்கு வந்த பிறகு இந்த அரக்கிழமை இதுக்கு. டார்லிங், முதல்ல பால், அப்புறம் கையெழுத்து. முதல்ல கையெழுத்து, அப்புறமா பால். ஓகே டார்லிங். பத்திரத்தை கூட என்ன எழுதிருக்க? வேற என்னங்க, 1 ஏக்கர் நிலமும் கலா நிலையம் பங்களாவும் தாங்க எழுதியிருக்கேன். இங்க இருக்கு பேனா, எடுத்துக்கங்க. கையெழுத்து போடுங்க. படிக்கிறேன். என்னங்க நீங்க நீட் இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறது தானே சொன்னீங்க, இப்ப படிக்கிறேங்கிறீங்களே? படிக்காம கையெழுத்து போறேன்னு சொல்லலையே. எங்க பெரிய எஜமா ரொம்ப கெட்டிக்காரருங்க. 6 ரவுண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பத்திரத்தை நிதானமா படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதை படிப்பாருன்னு அந்த அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பத்திரத்துல எங்க பெரிய எஜமா சொத்து பூராவையும் அந்த அம்மா தம் பேரை எழுதி வச்சிருந்தாங்க. பத்திரத்தை வீசி அடிச்சாரு, கண்ணா பீனான்னு கத்தினாரு, ரொம்ப கோபத்தோட பயங்கரமா கத்தினாரு. அந்த அம்மா எந்த சாதாத்தையும் எங்க பெரிய அம்மா கேட்க தயாரா இல்லை. உண்மை தெரிஞ்ச பயத்துல அந்த அம்மா ஏற்கனவே விஷங்கள் இருந்த பாலை பெரிய நாள் கொடுக்க தட்டி விட்டாரு.
அவன் எனக்கே விஷ வைக்க துணிஞ்சிட்டார் ராஸ்கல். நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா ஜெயிலுக்கு போறது அவ மட்டும் இல்லைங்க, உங்க வாரிசு கூடவே போகணும். என்னடி சொல்ற? பொண்டாட்டி வயத்துல வளர்ந்தாலும் வாரிசு, பப்பாட்டி வயத்துல வளர்ந்தாலும் வாரிசானுங்களே. அவளுக்கு மாங்காயத்தின்னு சந்தர்ப்பம் கொடுத்ததே நீங்க தானே பெரிய எஜமான். நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. நான் எப்படிமா மறக்க முடியும்? என் உயிருக்கே பயப்பட வேண்டிய நிலையில நான் இருக்கேனே. உங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கிறது இந்த சொத்து தானே, அத நம்ம பையன் பேருக்கு மாத்தி எழுதிட்டா. சாந்தி, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட அந்த கொலைகாரி நம்ம குழந்தையை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஆனா இது என்னங்க பெரிய சிக்கல்? நீங்க சொத்தை பூராவை நம்ம இளைய பூபதி பேருக்கு மாத்தி எழுதிருங்க. ஆனா இளைய பூபதி வளர்ந்து பெரியவனாகி அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்து குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்துல இருந்து ஒரு குண்டூசியை கூட விற்க முடியும்னு கிளியரா எழுதிருங்க. இடைக்காலத்துல இளைய பூபதி உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா சொத்து பூராவும் கோயிலுக்கோ அநாத ஆசிரமத்துக்கோ போய் சேர்ந்து எழுதிருங்க. அப்படி நீங்க எழுதிட்டா சொத்துக்கும் சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படுற அந்த கிராதகி நம்ம எல்லாரையும் விட இளைய பூபதி உயிரை ஜாக்கிரதையா பாத்துக்குவான். வெரி குட் ஐடியாடா குழந்தை. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம வக்கீல காதம்பரி பங்களாக்கு வர சொல்லு. இந்த விஷயம் வேற யாருக்கு தெரிய வேண்டாம். ஓகே? சரியா ஜமா, நான் போய் வக்கீல பாத்துட்டு வரேன். குழந்தைசாமி கொஞ்சம் நில்லு. இது பாருங்க, தப்பு பண்ணுது அவ. ஆனா அவ வயித்துல வளர குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? கண்டிப்பா நீங்க இந்த குழந்தை பேர்ல ஏதாவது எழுதணும். எஜமானியம்மா என்ன நிக்க சொன்னீங்க? எஜமானியம்மா என்ன நிக்க சொன்னீங்க? வக்கீல் சார், நான் உங்களை பரிபூர்ணமா நம்புறேன். அதனால்தான் உங்களையும் குழந்தைசாமியும் இந்த பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட சொன்னேன். குழந்தைசாமி என் கூட பிறந்த தம்பி மாதிரி. அவனை நம்பி 1 கோடி ரூபாய் கூட கொடுக்கலாம். எஜமா, ஏதோ கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்க, எனக்கு ஏதாவது சொத்து கிடைக்கும் நினைச்சேன். ஒண்ணுமே இல்லையே. பரவாயில்ல, நான் பெரிய எஜமான்ட்ட பேசிக்கிறேன். யாரா பெரிய எஜமா? அதான் தோட்டத்துல விளையாட்டு இருக்காரு உங்க மகன் இளைய பூபதி, அவர்தான். அப்பன்னா சொத்தெல்லாம் கைமாறியாச்சு. அப்புறம் நீங்க வெறும் விஸ்வநாத பூபதி தான். ஐ கோ தோட்டம், ரீச்சிங் டு அண்ட் கமிங். அடி ராஸ்கல், உனக்கு இங்கிலீஷ் வேறயா? போடா, போய் ஜாக்கிரதையா வக்கீல வீட்டுல விட்டுட்டு வா. சரி எஜமா. ஐயா வாங்க போலாம். So thank you very much வக்கீல் சார். ஓகே. Thank you. சின்னஜமா, நீங்க 2 பேரும் இங்கேயே விளையாடணும். உள்ள போய் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. என் பொண்ணு. சின்னஜமா, வக்கீல் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வாங்க போலாம். நீங்க விளையாடுறது போதும். முன்ன மாதிரி நீங்க சின்ன ஜமா இல்ல, இப்ப பெரிய ஜமா. வாங்க போலாம். பெரிய ஜமா, ஐயோ பெரிய ஜமா, ஐயோ 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 பெரிய ஜமா, ஐயோ எஜமா, எஜமா, ஐயோ 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 பெரிய ஜமா, எஜமா, எஜமா, பெரிய எஜமா, எஜமா, அப்பா, அம்மா, அப்பா, ஐயோ எங்க அப்பாவையும் அம்மாவை சொல்லிட்டீங்களா? ஐயோ எங்க அப்பாவையும் அம்மாவை சொல்லிட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷனா? நான் வித்து சாந்தி எஸ்டேட் முதலாளியோட
ரெண்டாம் சம்சாரம் பேசுறேன். எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற குலசாமிங்கிற வேலைக்கார என் புருஷனையும் மூத்த சம்சாரத்தையும் கொன்னுட்டு எங்க குழந்தையும் கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு ஓடுறான். எங்க குழந்தையாவது காப்பாத்துங்க சார், பிளீஸ் எங்க குழந்தையாவது காப்பாத்துங்க சார். சின்னஜமா நில்லுங்க, வராதீங்க, சொல்றது கேளுங்க. சின்னஜமா, சின்னஜமா, ஐயோ பாத்து, சின்னஜமா, சின்னஜமா வராதீங்க, சின்னஜமா, சின்னஜமா நில்லுங்க, சின்னஜமா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு பாத்துக்க. சின்னஜமா இங்கே அப்பா திரும்பி வருவேன். தம்பி தங்கச்சி பாத்துக்க, எங்கேயும் போகாத, இங்கே இருக்கணும். அப்பா வச்சு திரும்பி வருவேன். தம்பி தங்கச்சி பாத்துக்க, இங்கே எங்கேயும் போகாத, அப்பா வச்சு திரும்பி வருவேன். சின்னஜமா, 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 நான் இருக்கேன். அழவே கூடாது. அழாதப்பா, நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன்ப்பா. கொலை செய்யப்பட்ட விஸ்வநாத பூபதி சாந்தி நாச்சியார் உடல்கள் இருந்த கைரேகையும் சுடப்பட்ட துப்பாக்கியின் மேலுள்ள கைரேகையும் குழந்தைச்சாமியினுடைய கைரேகை தான் இவரானார். நாங்க பிடிக்கிறப்போ குழந்தைச்சாமி கையில துப்பாக்கியோட உடலெல்லாம் ரத்தக்கரையோட இளைய பூபதியை துரத்திட்டு ஓடிட்டு இருந்தார் இவரானார். நான் விஸ்வநாத பூபதியோட வக்கீல். உயிரிழ இருக்கிற அன்னைக்கு சொத்து எனக்கு பங்கு கிடையாதான்னு குழந்தைசாமி கேட்டார். அது உண்மை இவரானார். சொத்துல பங்கு கொடுக்காத அந்த விஸ்வநாத பூபதிய சும்மா விட்டே நான் பாருங்க. இவர் சொன்னதை என் காதால கேட்டேன், துப்பாக்கியோட ஓடினதை என் கண்ணால பார்த்தேன். கேவல பணத்துக்காக இத்தனை நாளா சோறு போட்ட முதலாளியையும் அவர் சம்சாரத்தையும் கையில துப்பாக்கியோட இந்த குழந்தைச்சாமி எங்க அப்பாவையும் அம்மாவையும் சுட்டதை நான் பார்த்தேன். சின்னஜமா, நான் சுட்டேன், நானும் சுட்டேன். சின்னஜமா, நீங்களா சொல்றீங்க? சுட்டேன். நீங்க என்ன தண்டனை பண்ணாலும் சொத்துக்கு ஆசைப்பட்டு விஸ்வநாத பூபதியையும் சாந்தி நாச்சியாரையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குழந்தைசாமிக்கு டிபிக்கு 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கிறேன். ஏன்பா குழந்தைசாமி, ஜட்ஜு தான் உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாரு, உன்னை இன்னும் ஏன் தூக்குல போடல? நம்ம அதிகாரிங்க என்ன 14 வருஷமா ஒரு தூக்கு கயிறுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க? இல்லைங்க, அது கீழ் கோர்ட்ல கொடுத்த தண்டனை. அதுக்கப்புறம் நான் கருணை மனு கொடுத்து மேல் கோர்ட்ல அது ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கு யாருமே வரலையா? என்ன பார்க்க யாருங்க வருவாங்க? எனக்கு இருந்ததெல்லாம் என் எஜமானரும் அவர் சம்சாரமும் தானே. அவங்களும் செத்துட்டாங்க. என் பொண்ணு அந்த மலை கோயில்ல அந்த சின்ன பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். அவ என்ன ஆனாலும் எப்படி இருக்காளோ? சாமி, 13 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன எங்க அப்பாவை மறுபடியும் கூட கொண்டாந்து சேர்த்துரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,
நீ வருவேன்னு சவத்துல இருந்ததை படிச்சேன். உனக்காகத்தான் 6 நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, உங்களுக்காக நாங்க 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். என்னம்மா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அதே உங்களுக்காக எழுதல, எங்க அப்பாவுக்காக எழுதினேன். உமா, இது எங்க அப்பா இல்லைன்னே, வேற யாரும். சபாஷ், குஞ்சுக்கு இன்னும் கோழியோட முகம் மறக்கல. கரெக்டுமா, நான் உங்க அப்பா இல்ல, வேற யாரோ தான். நீ ஏன் இங்க வந்த? என்ன உங்க அப்பா வீட்டு கோயில நான் வரக்கூடாதா? என்ன சொன்ன? குழந்தசாமியை பத்தி விவரங்களை சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கிறியா இல்ல அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? அவர் எங்க இருக்காரு? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யாரு? தயவு செய்து என்ன பத்தி எதுவும் கேட்காத. உங்க அப்பாவை பத்தி எல்லா விதமான விவரங்களையும் நான் உனக்கு சொல்றேன். விஸ்வநாத பூபதி இருக்கிறாரே, இதுதான்மா நடந்தது. அண்ணே, முதல்ல ஜெயில இருக்கிற எங்க அப்பா போய் பார்க்கணும்னே. இத பாருமா, உங்க அப்பா ஜெயில தான் இருந்தாலும் அவரை யாரும் சித்திரவதை பண்ணல. ஆனா பங்களாவில இருந்துகிட்டே சித்திரவதை பட்டுக்கிட்டு இருக்கான இளைய பூபதி, அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டாமா? ஆமா தங்கச்சி, முதல்ல மசாலா, அப்புறம் தான் சென்டிமெண்ட். உன்ன மாதிரி ஒரு ஆளத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குரு, யாரும் ரோட்ல கல்ல வச்சது? நீங்களா? பாப்பலாம், இங்க பேச நேரம் இல்ல, பாப்பலாம். என்னங்க அம்மா, அம்மா, என்ன மேனேஜர்? யாரோ முகம் தெரியாத முகமூடி கொள்ளக்காரங்க இளைய பூபதியை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னையா சொல்ற? நானே எதிர்பாராம நடந்து போச்சு. ஐயோ, சரி, இந்த விஷயம் வேற யாருக்கு தெரியக்கூடாது. பையனுக்கு உடம்பு சரியில்லை, படுக்கறையிலே இருக்கான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருங்க. அப்புறம் உடனே ஒரு போலி டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த டாக்டர் இந்த பங்களாவுக்கு தினமும் 2 வேளையாவது வந்து போனோம். என்ன புரியுதா? அப்படி இளைய பூபதி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? மாயா வரா. மேனேஜர் சார், அம்மா, நீங்க தான் எப்பவுமே இளைய பூபதி கூடவே இருக்கீங்களே.
அவனை கொஞ்சம் திருத்த கூடாதா? சாரி மேடம், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. கடவுளே, என் பையன் என்னைக்குதான் திருந்துவானோ? கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு அண்ணன் கட்டாயம் ஒரு நாள் திருந்திடுவாரு. ஐயா, மண்புழு மாதிரி சுருண்டு கிடக்கிறவன் நாடி நரம்புகளை நல்ல பாம்பு மாதிரி சீறி எழுந்து நிற்க வைக்க மாத்து மருந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாத. நீங்க போட்ட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. குளிருதுங்க. தொடச்சுக்கு ஆனந்தசாமி, உன்னை பாக்குறதுக்கு சில விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஐயா, ஆனந்தசாமி, நீ இருந்திருந்தா கூட இவளை அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருப்பியா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இவளை கண்ணுக்கு கண்ணா இமைக்கு இமையா பாதுகாத்துட்டு இருக்கிற இவளுடைய கூட பிறக்காத சகோதரன் ஜப்பான். நல்லா இருப்பீங்க. கோர்ட்ல ஆணித்தரமா சாட்சி சொல்லி நீ உள்ள போக காரணமா இருந்த உன்னுடைய சின்ன எஜமான் இளைய பூபதி. நல்லா இருக்கீங்களா சின்ன எஜமான்? அறியாத வயசுல தெரியாம நான் சொன்ன சாட்சியால உங்களை ஆனா ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டான். என் சித்தி மூலமா என்ன பாதாள சிறையில தள்ளிட்டான். அப்படியும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் மிதிச்சு கோழிக்கு என்ன ஆக போகுது? 13 வருஷம் இப்படி ஓடி போச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். எப்போ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லுங்கடா சின்ன மாட்டீங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். இளைய பூபதி எங்கெல்லாமோ தேடமா கிடைக்கலம்மா. இதை சொல்றதுக்காயா உங்களை சம்பளம் கொடுத்து வேலையை வச்சிருக்கேன். போங்க எங்க இருந்து. என்ன மேனேஜர் நீங்க இப்படி இளைய பூபதியை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே? இன்னும் சில அடியாட்களை பல இடங்கள் கணிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் இளைய
தங்கச்சி 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 அம்மாச்சி நம்ம போலாம். இது உங்க ஹஸ்பண்ட் சுயமா சம்பாதிச்ச சொத்து தான். இருந்தாலும் அது நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தானே இருக்கு. நீங்க கூடிய சீக்கிரம் இளையபூபதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுங்க. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு சொத்துக்களை நான் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். நான் தேடாத இடம் பாக்கி இல்ல சார். யாரு? அதாவது இளைய பூபதிக்கு பொண்ணை தேடாத இடம் பாக்கி இல்லைங்கிறாரு இல்லையா மேனேஜர்? அப்போ இந்த மாசம் பராமரிப்பு செலவுக்கு 16 லட்சம் கேட்டிருந்தீங்க. பேங்க்குக்கு லெட்டர் எழுதி 8 லட்சம் ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கேன். 8 லட்சத்துக்குள்ள பராமரிக்க முடியாது வக்கீல் சார். ஐ எம் சாரி மேடம், என்னால அவ்வளவு பணம் ரிலீஸ் பண்ண முடியும். ஐ கான்ட் ஹெல்ப். யூ மே கோ. கூண்ட விட்டு பறந்து போய் தட்டு தடுமாறி தசமாறி பறந்த பறவைகள் அத்தனையும் மறுபடியும் கூண்டுக்கே திரும்பி வந்து சேர்ந்துடுச்சு. இந்த மலக்கோயில் சாமி சக்தி வாய்ந்த சாமிதான். பழி வாங்குற படலத்துக்கு பூஜை போடுற நாள் வந்தாச்சு. அரங்கேற்றத்தை யார் எப்போ எப்படி ஆரம்பிச்சு வைக்க போறீங்க? என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை என் தங்கச்சிக்கு தான். அவ எடுக்கிற எந்த முடிவுக்கு நான் அடிமை. எஜமான விசுவாசத்தை தவிர வேற ஒன்னும் கண்டறியாத என் மேல அந்த எஜமானரையும் எஜமானையும் சுட்டுக் கொண்டதா பழிய சுமத்தி 14 வருஷம் ஆயுள் கைதியாக்கி என்ன உள்ள தள்ளினாலே என் உடம்புல ஓட ரத்தம் எஜமான விசுவாச ரத்தம் இல்ல. எங்க அப்பாவையும் அம்மாவையும் பெரியநாய போல சுட்டுக்கொண்டு இன்னும் 13 வருஷம் சொரிநாய போல கொத்தடிமையா நடத்தின அந்த சத்தியவதியோட ரத்தத்தை நான் குடிக்கல. இந்த இளைய பூபதி விஸ்வநாத பூபதிக்கு பறக்கல. மணிமா, இந்த பையன் உங்களை பாக்கணுங்க. என்னப்பா, என்ன விஷயம்? நாளை போ சொல்லுங்க. நீ போப்பா. என்னப்பா? தெற்கோடியில ஒரு ஆளு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அம்பி, இங்க கொஞ்சம் பாப்பா. லெட்டர் கொடுத்து ஓடிடு சொன்னாரு. என்ன பண்ண போறீங்க? 50,000 கொடுக்க போறீங்களா? வேற என்ன செய்ய முடியும்? பையன் பேர்ல பல கோடி ரூபாய் சொத்து இருக்கேன். சரி, லெட்டர் கொடு. மறந்துடாத, நாம வடநாட்டு கொள்ளக்காரங்க. புரியாத பாஷையில தான் பேசணும். மறந்துடுவேனா? என் பேர் அமிதாப் பச்சன். ஏதாவது வில்லன் பேரா சொல்லுங்க. அங்கத் கான். நேரானா செங்கிஸ்கான். சூலே மே ஜப்பா, பதுமதி மே குப்பா. யார்
यादों की बारात है वो की बारात है नागिन नागिन சத்மா சத்மா இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க ஹிந்தில பேசினா எனக்கு நல்லா புரியும். ஆனா ஏதோ ராஜஸ்தான் பாஷையில பேசுறாங்க. பரவாயில்ல, இந்தாங்க நீங்க கேட்ட பணம். दुद्दू नहीं नहीं पैसा नहीं नहीं आंसू नहीं नहीं डप्पू अच्छा है सिंगिस खान अच्छा है अमजद खान सिंगिस खान अमजद खान सिंगिस खान अमजद खान करेंगे सिंगिस खान अमजद खान सिंगिस खान अमजद खान है सिंगिस खान है अमजद खान என் பையனை எப்ப நீங்க என்கிட்ட ஒப்படைப்பீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி புரியாத பாஷையில் திட்டுறாங்க. அவங்க ரொம்ப நாணயமான திருடங்க போல இருக்கு. அதான் தம்பட்டி வெள்ள கோயில்ல பையனை 4 மணிக்கு கொண்டாந்து விடுறதா லெட்டர் எழுதிருக்காங்களே, அதுக்குள்ள அவசரப்பட்டு கேட்டீங்க சார். இந்த பணத்தை நீங்க இப்ப எடுத்துட்டு போங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பையனை 4 மணிக்கு வெள்ள கோயில் ஒப்படைச்சிருங்க. चलो रिंडी भाग चलो सिलसिला चल चलो चल चलो ஜானி मेरा नाम जोकर சில்தியோஸ் इंतियोर சில்தியோஸ். इंतियोर எங்க அப்பாவோட உண்மையான ஊழியர் நீங்க. உங்ககிட்ட இந்த பணம் இருந்தா ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற மாதிரி செலவுக்கு வச்சுக்கேன். நான் வரேன். சரிங்க சின்னஜமா, நான் சொன்னதை மறந்துடாத. எங்கிட்ட இருந்து உனக்கு அடுத்த செய்தி வர வரைக்கும் அந்த பங்களாவில் நீ கோரையாத்தான் நடிக்கணும். அந்த உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிடணும். அவங்க கொடுக்கிற சவுக்கடிகளை வாங்கிக்கணும். மூலிகைப்பால் கொடுத்தா மட்டும் நான் கொடுத்த மாத்து மருந்து சாப்பிடு. ஓகே ஓகே. அவசரப்பட்டு காரியத்தை எந்த சமயத்துல கெடுத்துறாத. சரிங்க. ஜப்பான் கவலைப்படாத குரு. லெட்டர்ல குறிப்பிட்ட இடத்துல இவரை கட்டி போட்டுறேன். வாங்க. அப்புறம் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க சின்னஜமா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க சின்னஜமா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க சின்னஜமா. அவன் உனக்கு சொல்லலையே, அவன் பொண்ணுக்கு சொல்றான். போயிட்டு வாங்க சின்னஜமா. மேனேஜர் தண்ணி நிறுத்துங்க. மணி 4 ஆயிடுச்சு. இங்கதானே இளைய பூபதியை கொண்டு வந்து விடுறதா சொல்லியிருந்தாங்க. என்னப்பா இதெல்லாம்? திரும்பப்பா. மேனேஜர் சீக்கிரம் கட்ட விட்டுடியா? சரிங்க. என்னப்பா? சித்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. மேனேஜர் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க மேனேஜர். சித்தி, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அடுத்தது எஸ்டேட்டுக்குள்ள யார் போறது, எப்படி போறது அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வேணா போயிட்டுமா? இளைய பூபதி மேல இருக்கிற ஆசையில அந்த பங்களாவுக்குள்ள போகணும்னு நீ துடிக்கிறது நல்லா தெரியும். ஆனா அந்த கோட்டைக்குள்ள முதல்ல ஒரு பொம்பளை போக கூடாதுமா, ஆம்பளை போகணும். ஜப்பான் என்ன குரு, நம்ம சத்தியவதி அம்மையாருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஆமா, அத நான் என்ன செய்யணும்? லவ் பண்ணணும். லவ் பண்ணுமா? கவலை விட குரு. அதுக்கு நீ பணக்காரனா இருந்தா முடியும். நமக்கு தான் நிறைய பணம் வந்திருக்கு. நிறைய ட்ரெஸ் வாங்கி அப்படி ஸ்டைலா நடந்துட்டு போற. குரலை மாத்திடுறேன். எப்படி உன்னால குரலை மாத்த முடியும்? என்ன குரு, குரலை மாத்துறது என்ன கஷ்டமா? யாருப்பா அவனுக்கு அதை கத்துக் கொடுத்தது? இதெல்லாம் நம்ம அப்பா பாடம். Excuse me, it's already reserved.
will you please read this? படிச்ச அர்த்தம் சொல்லணுமா? மிஸ்டர், இந்த டேபிள நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிருக்கேன். நீ ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்க, 3 சீட்டு காலியா தானே இருக்கு. நீ ஒரு வாரமா உட்கார்ந்து சாப்பிடு, நான் ஒரு வாரமா உட்கார்ந்து சாப்பிடுறேன். நான் சாப்பிடுற டேபிள்ல என் பக்கத்துல யாரும் உட்கார்ந்து எனக்கு பிடிக்காது. 3 சீட்டு காலியா தானே இருக்கு. அளவுக்கு மீறி அதிகமா இருந்தா எனக்கு பிடிக்காது. பேரர் 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 பேரர், இது நான் ரிசர்வ் பண்ண டேபிள். இந்த ஆளை எழுந்திருக்க சொல்லுங்க. சாரி மேடம், இவரு இந்த ஹால பூரா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க பர்மனன்ட் கஸ்டமர் ஆச்சே, உங்களுக்கு சீட் இல்ல சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கால்ல கீழ வந்து கெஞ்சி 100 ரூபாய் பணத்தையும் கொடுத்து நான் உங்களுக்கு இந்த சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்சல்டிங். பாப்பா இங்க வாப்பா உட்கார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னியே, தெரியாதுதான். உனக்கு ஜெர்மன் பாஷை தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு ரஷ்யன் பாஷை தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு ஜப்பான் பாஷை தெரியுமா? தெரியும். அப்ப அது எனக்கு தெரியாது. சுருக்கமா சொல்ல போனா உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத பாஷை அவருக்கு தெரியும். ரெண்டும் இளம் விட்டாங்க. செல்வமான எஸ்டேட்டுக்கு நீங்க ஒரே பெண் வாரிசு. துபாயில இவங்க அப்பா தோண்டி இருக்கிற 30 எண்ணெய் கிணறுக்கு ஒரே ஆண் வாரிசு. பெரிய பிளேன்ல தனியா வந்தாருங்க. யாரு? நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பிளேனை கீழே இறக்கவே முடியல. பாராசூட்ல கீழே இறங்கிட்டாரு இவரு. பிளேன் இன்னும் மேல சுத்திக்கிட்டே இருக்குது. என்ன கிணறு ஜமீனும் பகிச்சுக்க கூடாது, பணக்காரியும் பணக்காரனும் சண்டை போடக்கூடாது. சேருங்க, இங்கேயே சேருங்க, இப்பவே சேருங்க, என் கண் முன்னாடியே சேருங்க. என்ன மிஸ்டர் ஜப்பான், எத்தனை நாளைக்கு இப்படி ஹோட்டல்லயே சந்திக்கிறது? ஆமா, நான் உங்களை எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு எங்க பங்களாக்கு வரக்கூடாதா? கண்டிப்பா கண்டிப்பா. யாரோ ஒரு சின்ன பொண்ணு கூப்பிட்டா நீ எப்படா போன? நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகுறதுன்னு எங்க டாடி கோர்ட் மேல கேஸ் போடும். அப்போ எங்க அம்மா வந்து ஒரு நாளைக்கு இன்வைட் பண்ண சொல்லிட்டா? பெட்டர் பெட்டர். ஆமா, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ? இத பாரு, உன் பேர் என்ன? மாயா. நானே உன் வீட்டுக்கு வந்துடுறேன். என் மம்மிய ட்ரபிள் பண்றேன். நான் டாடிய போன் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ நோ, நீங்க சொன்னதா சரி. நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு சொல்லுங்க, மம்மியை நான் அங்க வந்து இன்வைட் பண்றேன். ஓகே ஓகே. உள்ள போட்டு நானே வந்துடுறேன் மாயா. நோ நோ, நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? ஹோட்டல் சவாய், குயின் பேலஸ், நாளை காலையில எங்க மம்மியை வந்து ஹோட்டல்ல மீட் பண்ண சொல்றேன். ஸ்வீட் ஜப்பான். மாயா மாயா மாயா. ஓகே, see you, bye. நாளை காலையில எங்க அம்மா ஹோட்டல் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கூப்பிட்டு வரணும். ஓகே பாய் பாய். see you. ஆட்டோ ஆட்டோ. ஏன் என்ன நடிக்கிறீங்க? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா நேரா வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானே? அம்மா என்ன ஹோட்டல் வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லியிருக்கான். இப்ப அந்த பொண்ணு அம்மாவும் இவரை தேடிக்கிட்டு ஹோட்டலுக்கு வர போறாங்க. அட அவ்வளவுதானே, 2 நாள் அங்க தங்க வச்சுட்டா போச்சு. அந்த ஹோட்டல்ல ஒரு நாள் வாடகை எவ்வளவு தெரியுமா? 375 ரூபாயா. ஏண்டா சொன்னதுதான் சொன்னேன். சீப்பா ஒரு 10 ரூபா ஹோட்டல் பேர் சொல்லிட்டு கூடாதா? ஓமா, துபாயில என்ன கிணறு வச்சிருக்கிறவன் சாதாரண 10 ரூபா ஹோட்டல தங்க முடியுமா? அவ பாட்டுக்கு டச் பூச்சி 4 ஹோட்டல் பேரா சொன்னா எனக்கும் தெரியாம ஆமான்னு தலையாட்டி வச்சுட்டேன். அதுக்கு 375 ரூபா வரேன்னு யாருக்கு தெரியும்? பவுண்டசாமி, அவன் அடிக்காத. பின்ன என்னங்க, அவன் பண்ணின காரியத்தை கேட்டீங்களா? நான் எல்லாத்தையும் கேட்டேன். அவன் பண்ணினது நல்லதுக்கு தான். ஜப்பான், நாளைக்கு நீ அந்த ஹோட்டல்ல போய் தங்க போற. அது மட்டும் இல்ல, அந்த பங்களாவுக்குள்ள நீ நுழைய போற. அவன் ஹோட்டல்ல தங்கறதுக்கு பணம் அதான் கையில வச்சிருக்கிறிய, அதுல இருந்து கொடு. எதுக்கும் சின்ன ஜமான வார்த்தை கேட்டுக்கிட்டுக்கிறான். பைத்தியக்காரத்தனமா பேசாதய்யா. அவரை இப்ப எப்படி பார்க்க முடியும்? பணத்தை கொடு, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நீங்க இதுல எழுதிருங்க. என்ன எழுதணும்? இப்பவும் பைரவனாகிய நான் ஜப்பானை ஒரு நாள் பிரண்டை ஹோட்டல் தங்க வைப்பதற்கான வாடகை பணம் ரூபாய் 375 ரொக்கமாக குழந்தை சாமனை வந்து பெற்றுக்கொண்டேன். பண விஷயம் பாருங்க, நான் கொஞ்சம் நேர்மையானவங்க. நேர்மையா இருக்கிறவனுக்கு தண்ணி தான் கதி. பணத்தை குடியா. ஹலோ, ஜப்பான் ஹியர். ஜப்பான், நான் ரிசப்ஷன்ல இருந்து பேசுறேன். அவங்க ஒரு ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, வெரி குட், தேங்க்யூ சார். டெலிபோனுக்கு எவ்வளவு பணம் தரணும்? 1 ரூபாய் சார். குடியா. பண விஷயம் எதுக்கும் சின்ன ஜமாங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? குடியா.
உங்க பேர் என்னங்க? கோவிந்தராஜ். இதுல எழுதுங்க. என்ன எழுதணும்? கோவிந்தராஜ் என்பதாகிய நான் இப்பவும் குழந்தை சாமியிடமிருந்து டெலிபோன் பண்ணியதற்காக ₹1 பெற்றுக்கொண்டேன். சரி சரி. அனவசியங்க நீங்க. ஹலோ, வெல்கம் வெல்கம். மம்மி, he is Mr. Japan. துபாய்ல பெரிய கோடீஸ்வரர். She is my mummy. Hello, pleased to meet you. Meet you. I'm Gajendran, manager of all our estates. Yes, please sit on the sofa. Hey, choose me. Phone. Hello. தாண்டாம். குழந்தைசாமி மத்த செட்டப்ப கவனிக்கிறதுக்கு வெளியில இருக்கிறாரு. நீ சும்மா டெலிபோன்ல விளாசு. ஹலோ, யார் பேசுறது? பல்காரியா? லண்டன்ல இருந்தா என்ன விஷயம்? என்ன போய் கேட்கணுமா? வாங்க, அப்பாட்ட சொல்லு, பணம் அனுப்பிச்சு வைப்பாரு. சின்ன எலி கேட்டுச்சு, இப்ப வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்டா வாங்கின்னு சொல்ல. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? சீங்களா கப்பா? ஏன்பா இதெல்லாம் எந்த ரூமுக்கு போகுது? 402க்குங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு பில் ஆச்சு? 147 ரூபாங்க. 147 ரூபாயா? என்னங்க, இந்த ஜப்பான் தின்னே எங்க சின்ன எஜமா சொத்தையெல்லாம் அடிச்சிருவான் போல இருக்கு. நாஷ்டா எப்படிக்கோ சில்சிலா ஃபால்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் கால். ஹலோ. ஓ, எப்படி பேசுறியா? ஹலோ, யாரு? பால்ராஜா? டேய், சிங்கப்பூருக்கு எப்படா போடு? டேய், எனக்கு ஒரு கப்பல் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், என்னாச்சு? என்னது? அந்தமான்ல நிக்குதா? போடமா, கை போட்டு கட்டி வை, நான் அந்த பக்கம் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ், ஆல்ரைட், I'll phone through. என்னங்க, அவங்க வந்துட்டாங்க, வாங்க. அவங்க வந்துட்டாங்க, வாங்க. என்னங்க இது? உங்களை எத்தனை மணிக்கு வச்சுனா எத்தனை மணிக்கு வரீங்க? எல்லாரும் ரூம் நம்பர் 402க்கு போங்க. ஒவ்வொருத்தரா போங்க, எல்லாரும் போங்க. மொல்ல போங்க, சீக்கிரம் போங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரா போங்க. ரூம் நம்பர் 402 மறந்துடாதீங்க. என்னங்க, நம்ம ரூம் நம்பர் 402 தானே? இந்த வருஷத்துக்குள்ள 4000 பெண்களை இந்தியாவில இருந்து துபாய்க்கு அனுப்பணும். ஏன்னா ஏற்கனவே 4000 தையல் மிஷின் துணி அனுப்பிச்சாச்சு துபாய்க்கு. அங்க துணியெல்லாம் தச்சு ஏற்றுமதி பண்றோம் இந்தியாவுக்கு. புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் துபாய்ல மார்னிங். டெய்லர் வேலைக்கு பெண்கள் விளம்பரம் பார்த்தேன். பேப்பர் பார்த்து வந்தியா? சர்டிபிகேட். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள போ, உள்ள போ. பிசினஸ்ல ஆபீஸ்ல தான் பேசணும், இல்லைன்னா டேடி கோர்ட் மேல கேஸ் போடும். உட்கார், உட்கார். எனக்கு பூர்ண திருப்தி. துபாய்க்கு போறதுக்கு பிளைன் டிக்கெட், அங்க தங்குற வசதி, சாப்பாடு எல்லாம் நான் தர சொல்றேன். மாசம் 3000 ரூபாய் துபாய் தொட்டில தர சொல்றேன். இதுக்கு நீ சம்மதம்னா நாளைக்கே வா, கான்ட்ராக்ட் போட்டுக்க. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தர சொல்றேன். எவ்வளவு? 10,000. ஓகே சார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நாங்க சொல்லலையா? சிங்கப்பெருமாள் கோயில் சார். எல்லாம் சொல்லி கொடுத்தபடி கரெக்டா பேசுனியா? பேசணுங்க. இந்த 10 ரூபாய் இங்க கையெழுத்து போடு. கையெழுத்தெல்லாம் இருக்குங்க. நாளைக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்ட போடுமா, முழிக்கிற போடு. இங்க இல்லம்மா, இங்க கீழே மேல இங்க. இந்த 10 ரூபாய் எண்ணி பாத்துக்க. எஸ், கம் இன். வணக்கம் சார். வணக்கம்மா. விளம்பரம் பார்த்து வந்தியா? ஆமா சார். ஐயோ, இப்பதான் 3 பொம்பளைக்கு நான் வேலை கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 3 பொம்பளைக்கு மேல நான் வேலை கொடுக்கறது இல்ல. நாளைக்கு வா. சார், நான் ரொம்ப ஏழை சார். ஏழு மனசு இறங்கி போச்சு. சரி, வா தங்கச்சி. அதாவது எல்லாருமே எனக்கு தங்கச்சி மாதிரி தான். ஐயா, சர்டிபிகேட். பக்கா. ஐயா, நீ அனாதையா? ஆமா சார். சாரி, நாங்க அனாதைகளை துபாய்க்கு கூப்பிட்டுட்டு போறது இல்ல. நாளைக்கு கவர்மெண்ட் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கும். அப்பா அம்மா ஒப்புதல் கையெழுத்து போட்டாதான் நாங்க துபாய்க்கு கூப்பிட்டுட்டு போக முடியும். அதான் எங்க கம்பெனியுடைய சட்டம். சார்,
சாப்பாட்டுக்கே வழி இல்ல சார். எனக்கு போற இடம் எல்லாம் வேலை இல்லன்னு சொல்றாங்க சார். நீங்களும் இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு துளி விஷமும் ஒரு முளை கயிறு தான் சார். அது தொட்டது மீறினா டாடி கோர்ட் மேல கேஸ் போடும். லாஸ் அண்ட் ஆர்டர். அந்த பொண்ணை உடனே மடக்கி யாருக்கு தெரியாம நம்ம பங்களா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே மேடம். என்னங்க என்னங்க என்னய்யா? வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு பார்த்தா ₹2.67 உதைக்குதுங்க. இதுக்கு தாங்க நான் சொன்னேன் கையெழுத்து வாங்காம யாருக்கும் காசு கொடுக்க கூடாதுன்னு. அதை விட பெரிய பிரச்சனை இப்போ ஒண்ணு இருக்கு. ஹலோ, ஜப்பான் ஹியர். ஜப்பான், நான் சொல்றது கவனமா இருக்கல. நாம கொடுத்த ₹375 வாடகை 24 மணி நேரத்துக்கு இல்லையா? பகல் 12 மணி வரைக்கும் தானா? பகல் 12 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ உடனே ரூம் காலி பண்ண. இல்லைன்னா இன்னொரு ₹375 பழுத்துரும். சொல்லிடுங்க, தெரியாது. ஜப்பான், நீ உடனே ரூம் காலி பண்ணு. நான் அர்ஜென்டா இன்னும் 10 நிமிஷத்துல விருதுநகருக்கு பிளேன்ல போய் ஆகணும். தயவு செய்து நீங்க என்னை வந்து பார்க்க வேண்டாம். நானே வந்து பங்களால உங்களை பாக்குறேன். நான் புறப்படுறேன். இத பாருமா, என் மனசுக்குள்ள எந்த விதமான ஒளியும் அறிவும் இல்லை. எனக்கு ஏழை பணக்காரவங்க எல்லாருமே ஒண்ணுதான். பணக்காதான் இவங்க எல்லாம் வர சொல்லியிருக்கேன். இத பாருமா, நானும் இந்த பங்களாக்குள்ள ஒரு வேலைக்காரியா தான் நுழைஞ்சேன். உண்மையா உழைச்சேன். ஆண்டவனுடைய அருளால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். நீயோ அனாதைங்கிற, உனக்கு யாருமே இல்லைங்கிற. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? உன்னை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்க மாட்டேனா? அவனை கொடுமைக்காரன் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? பெத்த வயிறு இல்லைனாலும் வளர்த்த பாசம் என் நெஞ்சு கடந்து துடிக்குது. என்ன எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? போதும் போதும். நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றப்போ கஷ்டமோ நஷ்டமோ உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். அம்மா, நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? அடுத்த வாரம் எங்க அப்பா தாஜ்மஹால வாங்க இந்தியாவுக்கு புல்போன்ட்ராஸ் பிளைட்ல வராரு. அப்படியே என்ன பார்க்க ஊட்டிக்கு வருவாரு. அப்ப சம்மதம் வாங்கிக்கோ. அது வரைக்கும் என் கர்ப்ப கொலையாம நீதான் பாதுகாக்கணும். தெரிஞ்சா டாடி கோர்ட் மேல கேஸ் போடும். ஒரு மதிப்பிற்குரிய முதலாளியம்மா நினைச்சதெல்லாம் கைகூடி வருது போல இருக்கு. இளைய பூபதிக்கு அனாதை பொண்ணு பிடிச்சு போட்டீங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். குழந்தை பிறந்ததும் சொத்தெல்லாம் உங்க கைக்கு வந்துரும். உங்க பொண்ணுக்கு நல்ல கோடீஸ்வரம் மாப்பிள்ளையா பிடிச்சு போட்டீங்க. இனிமே உங்க பாடி ஜாலிதான். இதனால தாயா நீ இன்னும் மேனேஜராவே இருக்க. நான் பெருமதிப்பிற்குரிய முதலாளியம்மா வாயிட்டேன். இந்த மரமண்டைக்கு நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே முதலாளியம்மா. என்ன சொல்றீங்க? சமயம் வரும்போது சொல்றேன். அப்போ இந்த சத்தியவதியை பத்தி புரிஞ்சுக்குவேன். மிஸ்டர் ஜப்பான், உங்க அப்பாவுக்கு வரவேற்பு ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? உங்க அப்பா கண்டிப்பா வந்துடுறாருல? கண்டிப்பா. டாடி வர்றாரு மெசேஜ் வந்துருச்சு. ஆனா யாரு டாடியா வர போறோம்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? டாடி வராரா? டாடி வராரா இல்ல டாடி கூட வேற யாராவது வராருந்தா சரியா தெரியல. நியூயார்க் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சதுனால தமிழ் சரியா வரல. கிளித்தலை. உங்க டாடி எப்படி இருப்பாரு? பார்த்தாதான் தெரியும். பேங்க் வந்து கேக்குது. டாடி வந்துட்டாரு. மேனேஜர், அந்த 10 நாள் யானையில முன்னாடி நிக்கவே சீக்கிரம் டாடி யாரும் நானும் போய் பார்க்கணும். அப்ப நீங்க தான் என் டாடியா? ஆமா. தாடிக்காரர் எப்ப உள்ள வராரு? அவர் சரியான நேரத்துல உள்ள வரேன்னு சொல்லி இருக்காரு. ஜப்பான், கணக்குல ஒரு ₹2.67 உதைக்குவேன். உனக்கு ஏதாவது அதிகமா கொடுத்துட்டேன், நான் யோசிச்சு சொல்லு. அதான் அப்ப பேசிக்குவோம். அரசு டாடியே, சன்னே டாடியே, சன்னே டாடியே, சன்னே.
அண்ணே ஜப்பான் கிளம்புற சமயத்துல ஷூ வாங்கினோம். அவசரத்துல கடைக்காரன் தப்பா பேக் பண்ணிட்டான். நீ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதான் டாடி, இந்த பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கிறேன் டாடி. மாயா வா, அப்பா கால ஒண்ணு மண்ணி வைக்கலாம், அவர் மன்னிச்சு இருக்கால விடாத, வா டாடி. மிஸ்டர் ஜப்பான், என்ன ஒரு கால கருப்பு ஷூ போட்டிருக்காரு, இன்னொரு கால பிரவுன் ஷூ போட்டிருக்காரு? அது ஆப்பிரிக்கால வாங்கினது, இது அமெரிக்கால வாங்கினது. இதுக்கு மேல ஒண்ணும் கேட்காது. இதுக்கு மேல கேள்வி கேட்டா டாடிக்கு கோவம் வந்து ஷூவை கைட்டி போட்டு என் மேல கோர்ட்ல கேஸ் போடும். டாடி டாடி என்ன மன்னிச்சிரு டாடி. உன்னை மன்னிச்சேன் போ, கல்யாணம் கட்டிக்கோ. தேங்க்யூ டாடி. ரொம்ப தேங்க்ஸ். எங்க மாளிகை உங்க மாளிகைக்கு முன்னாடி குடிசைதான். இருந்தாலும் சுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கே. நீங்க தங்குறதுக்கு தனியா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், போலாமா? ஜப்பான், this lady who? My mummy's wife. My wife's mummy. ஹலோ. வணக்கம். ஓ வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம். டாடி, சின்ன விஷயம் எல்லாம் ஏன் போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன், எப்படிங்க? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு காட்டணும், போலாமா? சரி காட்டுறாங்க. இவர்தான் இறந்து போன என் புருஷன். ஐயோ ஐயோ ஐயோ. அது துபாய் பழக்கம். செத்த போனவங்களை யாரையாவது பார்த்தா கோட்டை இடுப்புல கட்டி கீழே விழுந்த குட்டி எஜமான் சொல்றதான் வழக்கம். ஒரு நிமிஷம், உங்க கலப்பு தீர சூடா ஒரு காஃபி சாப்பிடுங்க. ஏன்பா இவ்வளவு திக்கா பாலை ஊத்தி ஸ்ட்ராங்கா டிகாஷனை கலக்கி காப்பி கொடுக்கறியே, இது என்ன ஒப்ப விட்டு சொத்தாடா? எதமா சொத்தையெல்லாம் தின்னே அடிச்சிருவீங்க போல இருக்கேன். டாடி ரூம் போலாமா? அண்ணே, நான் எங்க தங்கறது? சார், இந்த மாளிகையிலேயே பெரிய சூட் மகாராஜா சூட்டு பேரு. அங்கதான் நீங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். வாங்க வழி காட்டுறேன். நாட். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? எனக்கு வழி தெரியாத? நேர போய் வலது பக்கம் திரும்பினா முதல் ரூம். உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். டாடி லண்டன் இங்கிலீஷ் பேசுது, ஒன்றும் புரியல. அதான் ஒரே வயிற்று வலியா இருக்குதோ, வயிறு எங்க இருக்குதோ. மாமியார் மலை பிடிச்சிக்கோ, நான் லேடி டாக்டரை பார்க்க போறேன். சீட் மாமியார் வரேன், மேனேஜர் கொட்டு பிடிச்சிக்கோ. ஏன் சிரிக்கிறீங்க? பெரும் மதிப்பிற்குரிய மேனேஜர் அவர்களே, இந்த சத்தியவனுடைய சிரிப்புக்கு அர்த்தம் போக போகத்தான் தெரியும். யாரு பைரவனா? பட்டாளத்துல இருந்து இப்பதான் வர்றியா? சொந்த வீடு தானப்பா, கதவை தட்டிட்டு போக வேண்டியதானே? பொண்டாட்டி முன்னாடி போய் திடீர்னு நிக்கணும், அப்பதான் உனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். 10 மாசம் கழிச்சு வரல. ஓ, அந்த விஷயமா? நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த வீட்டுல போய் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா.
மூலிகை பாலை குடி. குடிக்க முடியாதுங்க. மூலிகை பால் வேண்டான்னு சொன்னேன்ல. டேய் டேய், இங்க வாடா. ஆசையா கூப்பிடுறீங்க, வரனே. என்னன்னாச்சு? சாப்பிட. ஓ, சாப்பாடுல உப்பு இருக்காண்ணாச்சு? உப்பு இல்லாத சாப்பாடு நான் சாப்பிடுறது இல்லை அண்ணாச்சி. நான் தான் நேர்மையா உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல. நீ சாப்பிடு. சும்மா சாப்பிடுனாச்சு. சாப்பிடுனா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க வாய்ப்புகளோட உங்க முன்னாடி என் பொண்ணு மாயாவுக்கும் மிஸ்டர் ஜப்பானுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்டர் ஜப்பான் துபாயிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருடைய அப்பா மிஸ்டர் உங்க பேர் என்ன? துபாய் கொண்ட சோழ பாண்டியன். உட்காருங்க. யாருங்க என்ன குஷிப்படுத்த ஒரு பாட்டு பாடுங்க. நான் பாடட்டுமா துபாய் சார்? என்னை பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டு செல்லுங்கள். எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டு செல்லுங்கள். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டி செல்லுங்கள். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். முட்டுக்குள்ளே நெத்திருந்த கிள்ளை நான் இல்லை. கோட்டைக்குள்ளே வேட்டையாட வந்தான் மாப்பிள்ளை. முட்டுக்குள்ளே நெத்திருந்த கிள்ளை நான் இல்லை. கோட்டைக்குள்ளே வேட்டையாட வந்தான் மாப்பிள்ளை. நல்ல நேரமும் காலமும் நெருங்குது. நான் நினைத்தது நடைபெறப் போகுது. நல்ல நேரமும் காலமும் நெருங்குது. நான் நினைத்தது நடைபெறப் போகுது. என் காரியமெல்லாம் ஜெயம் பெறும் போது காலங்க போகிறாள் ஒரு மாது. பட்டத்தை கட்டுங்கள், மேளத்தை கொட்டுங்கள் நீங்கள். எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டி செல்லுங்கள். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும்.
எல்லாம் காட்ட போறேண்டி, வட்டம் போடும் சுட்டி பெண்ணை கட்ட போறேண்டி, கட்டி போட்டு வித்தை எல்லாம் காட்ட போறேண்டி. நீ சிங்கத்தின் குகையினில் மானடி, என் மலையினில் விழுகின்ற மீனடி. நீ சிங்கத்தின் குகையினில் மானடி, என் வலையினில் விழுகின்ற மீனடி. உன் ஆணவமெல்லாம் வாலிபன் முன்னே அடங்க போகுது இனிமேலே. முத்துக்கள் சிந்தட்டும் சத்துக்கள் சேரட்டும் நமக்கே. எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள், முட்டும் இந்த காளை கண்டு எட்டி செல்லுங்கள். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாடை விளையாடும். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாடை விளையாடும். யார கேட்ட அந்த கூட்டத்துல பாட்டு பண்ண? நான் யாரடா கேட்கணும்? மாப்பிள்ளதான் துபாய் மாப்பிள்ள. கொஞ்சம் தண்டு வேலையை தெரியும். ஜூடோ ரத்னத்தை சவுதி அரேபியா வரவழைச்சு கத்துக்கிட்டேன். கராத்தே குங்ஃபு யாஹூ. கதாநாயகி வருகிறார். பராக் பராக் பராக். யோ கம்மிடியா, அப்ப அம்மா பேசாம இருக்காங்க. நீ வெறும் ஜாடுறா தானே? ஏன் சொல்ற? ஆளுயர மாலை சம்மந்தி அம்மாவுக்கு துபாய் எண்ணெய் கிணறுடைய எளிய காணிக்கை. யாராவது போட்டோ எடுக்கிறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்கெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்ந்தோம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய இளவு பூபதி இல்ல. இவர் யார் தெரியுமா? கொலப்பை சுமத்தி 14 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே, அந்த குழந்தைசாமி. நமஸ்தே. பிச்சைக்காரியா ரோட்ல அலையோடப்பட்ட குழந்தைசாமியோட மக உமா. வணக்கம். உமாவோட கூட பிறக்காத அண்ணன் ஜப்பான். சிங்கப்பூர் யாமகுச்சி சிங்க பெருமாள் கோயில். అయితే என்ன துருத்துரு முடிக்கிற? நடா நடடி. అయితే என்ன ரெண்டு பேரும் ஜோடியா போஸ் கொடுக்குறீங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியமா? எனக்கா? நெவர். உங்க எல்லாருக்குந்தா பைத்தியம் பிடிக்க போகுது. முதலாளியம்மா, இந்த நிலைமையிலையும் எப்படி உங்களால இவ்வளவு நிதானமா பேச முடியுது? அதான் சத்தியவதி. இந்த சத்தியவதியை பத்தி போக போக புரிஞ்சுக்குவீங்கன்னு அடிக்கடி சொல்லுவனே, இப்ப புரிஞ்சுக்க போறீங்க. என் மண்டைக்குள்ள மூளைங்கிற ரூபத்துல ஒரு கம்ப்யூட்டரே வேலை செய்யுது. அந்த கம்ப்யூட்டரோட மெயின் சுவிட்ச். அந்த கம்ப்யூட்டரோட மெயின் சுவிட்ச் ஏற்கனவே இளைய பூபதி திடீர்னு கடத்தப்பட்டான். பணத்தை கொடுத்த உடனே கொண்டு வந்து விட்டாங்க. அன்னைக்கு அந்த கோயில்ல சித்தி பயமா இருக்கு, சித்தி பயமா இருக்குன்னு என்னை கட்டிக்கிட்டு அழுதானே, ஞாபகம் இருக்கா? அந்த அணைப்புல, அந்த கைகள்ல அன்னைக்கே ஒரு மிருக பலத்தையே நான் கண்டேன். இளைய பூபதி வீரனா மாத்தப்பட்டிருக்காங்கிற சந்தேகம் எனக்கு அன்னைக்கே வந்துச்சு. மிஸ்டர் ஜப்பான், என் வீட்டு மாப்பிள்ள, என் பொண்ணு சொன்னாலேன்னு இவரை சந்திக்க ஹோட்டலுக்கு போனேன். அங்க இவர் பேசின இங்கிலீஷ், இவர் நடந்துகிட்ட முறை, இதெல்லாம் இவர் ஒரு கோடீஸ்வரனா இருக்கவே முடியாதுன்னு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஹோட்டலுக்கு வர எல்லாருக்கும் ஜப்பான் வேலை கொடுக்கறாரு, ஒரே ஒரு பொண்ணை தவிர. அவ கெஞ்சுறா, கதறா, அழுறா. அவருக்கு மட்டும் வேலை இல்லைங்கிறார். ஏன் அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு பரிதாபத்தை வரவழைக்க அந்த எதிரியை ஏன் வெளியே விட்டு வைக்கணும்? அதான் அவளையும் பங்களாக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்தது துபாய் கோடீஸ்வரர், துபாய் கொண்ட சோழ பாண்டியன். இவரை பார்த்த உடனே இவர் தான் குழந்தைசாமின்னு
நல்லா புரிஞ்சு போச்சு. அதை ருஜுப்படுத்ததான் என் புருஷன் படத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினேன். படால்னு காலில் விழுந்துட்டார். அவரே அவரை காட்டி கொடுத்துட்டார். வெளியில இருக்கிற எல்லா எதிரிகளையும் ஒட்டு மொத்தமா உள்ள கொண்டு வர நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன். ஜெயிச்சது நானா இல்ல அவங்களா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க இப்படி வந்து மாட்டிட்டீங்க. யாரு? நானா? ஏண்டா கண்ணா, இவ்வளவு முன்னேற்பாடா இருந்தனா நினைச்சு துப்பாக்கியில இருந்த குண்டுகளை எடுக்காம இருந்திருப்பேன். இளைய பூபதியை தவிர மத்த 3 பேரையும் நம்ம ரகசிய இடத்துல அடைச்சு வைங்க. நாளை காலையில நம்ம பங்களா வாசல்ல நான் ஊரை கூட்டுறேன். நான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ கையில கை குழந்தையோட நாளைக்கு அங்க வரா. இளைய பூபதி என்ன கெடுத்துட்டா, எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றா. இளைய பூபதியும் ஊர் மக்கள் முன்னாடி அதை ஒத்துக்கிறான். கல்யாணம் நடக்குது. இளைய பூபதி தாலிய கட்டுறான். மேரேஜ் உடனடியா ரெஜிஸ்டர் பண்றோம். சொத்தை எல்லாம் குழந்தை பேருக்கு மாத்திரம், அப்புறமா நம்ம பேருக்கு மாத்திக்கிறோம். சரிங்க, இதுக்கெல்லாம் இளைய பூபதி ஒத்துக்கலைனா நீங்க எதுக்கு இருக்கீங்க மேனேஜர்? அந்த ரகசிய அறையிலேயே உமா, ஜப்பான், குழந்தைசாமி எல்லாரையும் உடனடியா க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஓகே? இந்த பருப்பா, அந்த பொண்ணு கை குழந்தையும் கூட்டிட்டு வா. உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். இந்த விஸ்வசாந்தி எஸ்டேட் முன்னேற்றத்துல என்னை விட உங்க எல்லாருக்கும் தான் அதிகம் பங்கு இருக்கு இல்லையாடா கண்ணா? செத்து போன என் கணவருடைய பேரு கெடாத வகையில சாப்பகலா கண்ணும் கருத்துமா இந்த எஸ்டேட்டை எப்படி பாதுகாக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப இந்த எஸ்டேட்ல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. அந்த தப்பு செஞ்சவங்க தைரியமா மனப்பக்குவத்தோட உங்க முன்னாடி ஒத்துக்க போறாங்க. நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி அந்த தவறை மன்னிச்சு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த சோஃபாவுக்கு ஒரு புது விருந்தாளியை கூப்பிட போறேன். அந்த 3வது சோஃபாவுக்கு வரப்போற புது விருந்தாளி யாரு? இந்த எஸ்டேட்ல யாரு என்ன தப்பு பண்ணினாங்க அப்படிங்கறத உங்க உத்தரவோட நான் சொல்லலாமா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் இந்த எஸ்டேட்ல நடந்த ஒரு சின்ன தவற கூட தைரியமா வெளிப்படையா ஒத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம அம்மாவை தவிர வேற யாருக்கு வரும்? இந்த கூட்டத்துல நான் தான் உன் புருஷன் தைரியமா ஒத்துக்கிறியாடி? இந்த எஸ்டேட்ல என்ன தவறு நடந்திருந்தாலும் நம்ம அம்மா ஒரு தெய்வம். அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தவறை மறந்து மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும். நான் உனக்கு கட்டின தாலி, நம்ம 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ, நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் பைக்குள்ளதான் இருக்கு. கூட்டத்துக்கு எடுத்து காட்டட்டு மாடி. வெளியில இருந்துட்டு உனக்கு வெடிகுண்டு வச்சாச்சு. கூடிய சீக்கிரத்துல நீ வெடிச்சு செதற போற. அதுக்குள்ள அவங்கள எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்களா? மரியாதை சொல்லுடி, சொல்லுடி. சொல்ல மாட்டேன். மகாஜனங்களே, வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுறேன்.
பவானி பங்களா அவுட்டர்ஸ்லதான் அவங்கள அடிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்க அந்த பவானி பங்களா? அந்த பங்களா போய் எனக்கு தெரியும். வாங்க வரட்டுமா? என்ன தவறு நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். நான் உங்க குடும்ப வக்கீல், இந்த சொத்துக்கெல்லாம் பவர் ஆஃப் அட்டர்னி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளிங்க நாங்க இருக்கிறோம். என்ன தவறு நடந்துச்சுன்னு எங்க கிட்ட சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, 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 சொல்லுங்கம்மா. இப்ப நான் எதுவும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நீங்களாம் போலாம், நீங்களும் போலாம். என்ன நடந்துச்சு? எப்படி ஓடுறீங்க? இளையபதி இங்க வந்தானா? வரலையே. என்னையா மேனேஜர் நீ? அவங்க வந்துச்சு வெளியே நிக்குதே. மாயாண்டி, இந்த பங்களாக்குள்ள இளையபதி ஒரு தாடிக்காரர் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களை எங்க பார்த்தாலும் உடனே தீர்த்து கட்டிடுங்க. போங்க. அதாங்க மத்த இடத்துல எல்லாம் தேட போறீங்களா? தேட போறாங்களா? தேடட்டும் தேடட்டும். யாராவது? ஓ, ஒரு மதிப்பிற்குரிய சின்ன முதலாளியா? வா. எங்க அந்த தாடிக்காரன்? யாரா அந்த தாடிக்காரன்? எங்க இருக்கா சொல்லு. சொல்லு, இல்ல உன்னை இங்கேயே சுட்டு இங்கேயே இருக்கேன். என்னைய கூப்பிட்டு நீங்க கவனிச்சுக்க. ஒரு மதிப்பிற்குரிய மேனேஜர் அவர்களே, எழுந்தீங்க, சுட்டுடுவேன். சொல்லாதீங்க, சுட்டுடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஜப்பான், நீங்க கவனிச்சுக்க. அப்பா பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன்.
சின்னஜமா அவனை கொண்டாடுவீங்க. அவனும் ஒரு விசுவாசமான ஊழியர் தான். நாங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுக்கிறோம். நீங்க ஏன் முதலாளி கவலைப்படுறீங்க? மாப்பிள மாமியார் வீட்டு போலாம் வாங்க. தொட்டு தாலி கட்டின பாதி தான் இன்னும் உயிரோட தான். உனக்கு ஏண்டி விதவ போலாம்? உன்னை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னா இத்தனை வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா உன்னை தெரு தெருவா தேடி அலைஞ்சிருக்க மாட்டேன். இது மஞ்சள், நான் உனக்கு கட்டினேன். இதுவும் மஞ்சள் நகை. நீ மஞ்சத்தை கட்டிக்கிட்டது. ஒன்னா ரெண்டா ஒருத்தரா 2 பேர். ஆனா பத்தியா நீ பண்ணின தப்புக்கெல்லாம் நான் பரிகாரம் பண்ணிட்டேன். நீ யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணினியோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கடமை தான் பார்த்திருக்கேன். நம்ம வீட்டு வாசல்ல கழட்டி மாட்டி வச்சுட்டு வந்து இந்த தாலி, இதை மறுபடியும் உன் கழுத்துல கட்டி இந்த உலகத்துக்கு நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கணும். அன்னைக்கு இதே கயிறான உனக்கு 3 முடிச்சு போட்டேன். அந்த வாழ்க்கை எனக்கு நிம்மதியை கொடுக்கல. இன்னைக்கு ஒரே ஒரு முடிச்சுதான் போட போறேன். Goodbye, Satya. Arrest me. குடிச்சாலும் குடிச்சே ஒரு புளியங்கொம்ப பார்த்து, நான் அடிச்சாலும் அடிச்சே ஒரு அதிர்ஷ்டமாச்சு கேட்டு. குடிச்சாலும் குடிச்சே ஒரு புளியங்கொம்ப பார்த்து,